இந்த நாளில் நாங்கள் படிக்க இருக்கிறதான கடவுளுடைய நாமங்களில் அடுத்த நாமம், நான் உங்களை மாக்குகிற கர்த்தர். ஜெகோவா மெகோடிஷ்கேம் என்று சொல்லப்படுகிறது. இலகுவாக நாங்கள் சொல்லுவோம்னு சொன்னா ஜெகோவா மெகாடேஷ் என்ற அந்த நாமம். இந்த நாமம் கடவுளுடைய இந்த பெயர் முதலாவது மோசேக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதுக்கு பிற்பாடு லேவியாரகம புத்தகத்துல அநேக இடங்கள்ல இந்த பெயரை குறித்து ஆண்டவர் பேசுகிறத நாங்க அவதானிக்கலாம். ரைட். அப்ப முதலாவது நாங்க பார்க்கிறோம் எங்க யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். அந்த வசனத்துல ஆண்டவருடைய காரியம் இப்படியா சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்றார், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த வசனத்தில் நாங்க பார்க்கிறோம், முதலாவது தடவை கடவுள் மோசேக்கு தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லும் பொழுது, கட்டளைகளை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற கர்த்தர், யெகோவா மெகாடேஷ் என்ற அந்த வார்த்தையை, அந்த பெயரை வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். அதே மாதிரி லேவியாரகமத்துல 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல பார்க்கிறோம், ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று அங்கு வெளிப்படுத்துகிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப முதலாவது மோசேக்கு தன்னை ஆண்டவர் தான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று வெளிப்படுத்தும் பொழுது அங்க என்ன காரியத்தை சொல்றாரு ஆண்டவர், நீங்கள் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், ரைட் என்று சொல்லிட்டு அதோடு தொடர்ந்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை பரிசுத்தமாகுகிற கர்த்தர். அப்ப ஓய்வு நாட்கள்னு சொல்லும் பொழுது நாங்கள் பழைய ஏற்பாட்டுல நாங்க ஏற்கனவே நாங்க படிச்சிருக்கிறோம், மக்கள் கடவுளுக்காக ஓய்ந்திருக்க வேண்டும், தங்களுடைய எல்லா வேலை காரியங்களையும், தங்களுடைய எல்லா விதமான குடும்ப அல்லது தனிப்பட்ட ரீதியிலான விஷயங்களையும் தொழிலையும் விட்டு கடவுளுக்காக ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்றதற்கும், மக்கள் தங்களுடைய அன்றாட கடமைகளிலிருந்து ஓய்வெடுத்து அல்லது அதை விட்டு பிரிந்து கடவுளுக்காக அவர்கள் இருக்க வேண்டும் என்ற காரியத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத நாங்க கவனிக்கிறோம். ரைட். அதை நாங்க போக்குள்ள நாங்க பார்க்கலாம் என்று முதலாவது வெளிப்படுத்துகிறார். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று அடுத்த வசனத்தில் நாங்க வாசித்தோம். அப்ப நாங்க காண்ற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அல்லது தேவன் அவராலே மட்டுமே ரைட் ஒருவரை அல்லது ஒரு மனிதனை பரிசுத்தமாக்க முடியும். அதான் ஆண்டவரை சொல்றார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ரைட். அதே நேரத்தில் நாங்க கவனிக்கிறோம், அப்ப பரிசுத்தமாக்குதல் அப்படின்னு சொல்றது, ரைட், சயின்டிபிகேஷன் சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவோம் என்று சொல்ற அந்த காரியமானது கடவுளுடைய ஒரு கொடை அல்லது கிஃப்ட், அது ஒரு பரிசு, கிறிஸ்தவனுக்கு அல்லது கடவுளுடைய பிள்ளைக்கான பரிசு, ரைட், அந்த பரிசுத்தமாக்குகிற காரியம் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ஆகவே கடவுளால அதே நேரத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பரிசாக இந்த பரிசுத்தமாக்குதல் இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். அதே நேரத்துல கடவுளால் மாத்திரமே ஒருவரை பரிசுத்தமாக்க முடியும் என்பதையும் நாங்க கவனிக்கிறோம். ரைட். அடுத்து நாங்க பார்க்க ஏன் அப்படி நாங்க சொல்றோம்னு சொன்னா, காரணம் வேதாகமத்துல நாங்க கவனிக்கிறோம். உதாரணமாக ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலையும் அதே போல வெளிப்படுத்தல் 4:8 நாங்க கவனிக்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது, அதாவது அங்க பரலோக ராஜ்யத்துல கடவுள் சிங்காசனத்துல வீற்றிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்துல அங்க சொல்லப்படுகிறது, சேராபீன்களும் கேராபீன்களும் என்ன செய்தான், கடவுளை பரிசுத்தர் 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 என்று சொல்லி போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? அப்ப
அவர் பரிசுத்தர் 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 என்று தொடர்ந்தும் போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன, அதற்கான அர்த்தம் என்ன? கீழே நாங்க பார்க்கிறோம், கடவுள் மாத்திரமே பரிசுத்தம் உள்ளவர். பார்த்தோம், அவரே ஒருவரை பரிசுத்தமாக்குகிறவர். ஏன்னு சொன்ன இங்க நாங்க பார்க்கிறோம், ஏனென்றால் அவர் மாத்திரமே முழுமையான பரிசுத்தராக இருக்கின்றார். அவரை தவிர பரிசுத்தமானவர் ஒருவரும் இல்லை. அதே நேரத்துல அவரை தவிர பரிசுத்தமான காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப தூதர்கள், அந்த கேராபீன்கள் சேராபீன்கள் கடவுளை துதிக்க, பரிசுத்தர் பரிசுத்தர் துதிக்கும் பொழுது என்னத்தை சொல்றாங்கன்னு சொன்னா, என்ன காரியத்தை அந்த வசனங்கள்ல இருந்து நாங்க கண்டு கொள்றோம்னு சொன்னா, மற்றைய எல்லாவற்றையும் விடவும், மற்றைய எல்லா காரியங்களையும் விடவும் தேவன் வித்தியாசமானவர் அல்லது வேறுபட்டவர் என்பதை அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகின்ற காரியத்திலிருந்து அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அப்ப அந்த பரிசுத்தம் அவருக்கே உரியது. அவர் மற்ற எல்லாவற்றையும் விடவும் வேறுபட்ட கர்த்தராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துறாங்க. ரைட்டா? இப்ப இந்த பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா என்ன என்பதை நாங்க கவனிக்கும் பொழுது, அந்த பரிசுத்தம் என்பதற்கான பழைய ஏற்பாட்டின் அர்த்தம், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகின்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா, பிரித்தெடுத்தல். பிரித்து எடுக்கிறது. அதே நேரத்துல பிரித்து எடுத்து தனிமைப்படுத்துறது. தனிமைப்படுத்துன்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயத்திற்காக அவர்களை நியமித்து வைக்கிறது. காடேஷ் என்று சொல்லப்படுகின்ற அந்த எபிரேய அர்த்தம், டு பி செட் அபார்ட் ஃபார் a specific purpose என்று ஆங்கிலத்தில் நாங்க பார்க்கிறோம். அப்ப பிரித்தெடுத்து தனிமைப்படுத்தி ஒரு விஷயத்துக்காக வைக்கிறது தான் பரிசுத்தம் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. ஏன் நாங்க இதை பார்க்கிறோம்னு சொன்னா, இப்ப நானும் நீங்களும் சிந்திக்கிற பரிசுத்தம் இல்ல வேதாகமத்துல சொல்ற பரிசுத்தம். இப்ப நாங்க பொதுவா சிந்திக்கிற பரிசுத்தம்னா என்னது? உடல் அளவுல சுத்தமா இருக்கிறது. மனுஷன் அப்படிதான் யோசிப்பான். மச்சங்களை சாப்பிடாம சுத்தமா இருக்கிறது, அல்லது கொஞ்சம் பக்தியா இருந்து அதன் மூலம் கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கிறது மாதிரி காண்பிக்கிறது போன்ற காரியங்கள். ஆனா வேதத்துல சொல்லப்படுகின்ற பரிசுத்தம் என்று சொல்லுவது பிரித்து எடுக்கப்படுவது, செட் அபார்ட், பிரிச்சு எடுக்கப்படுற காரியத்தை தான் பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறத நாங்க கவனிக்கிறோம். பாருங்க, இப்ப பழைய ஏற்பாட்டுல அன்பானவர்களை நாங்கள் கவனிக்கிறோம், ஆசாரிப்பு கூடாரம் அல்லது தேவனுடைய ஆலயத்துல என்ன செய்வாங்க, அங்க ஊழியம் செய்யறதுக்கு சில நபர்களை நியமிச்சிருப்பாங்க, லேவியர்கள்ல இல்லையா? அந்த லேவியர்கள் அந்த ஆலயத்தின் வேலைகளை செய்வாங்க. அதே நேரத்துல அவர்கள் அங்க யார் இருப்பா? ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் இருப்பாங்க. அப்ப இந்த ஆலயத்துல வேலை செய்யும்படி இருக்கிற அவங்களுக்கு என்ன கட்டளை? வேறு வேலைகள் செய்ய முடியாது. தங்களுடைய சம்பாத்தியத்திற்காக வேற வேலைக்கு அவங்க போக முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? கடவுளுக்காக, கடவுளோட விசேஷ விதமாக கடவுளுக்கென்று அவங்களுடைய உலக வாழ்க்கையிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறாங்க, நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க என்றது அங்க அர்த்தமாகுது. அதே நேரத்துல அந்த ஆலயத்துல, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல அல்லது ஆலயத்துல பூஜை பொருட்கள் இருக்காங்க. குத்து விளக்கு, உடன்படிக்கை பெட்டி, பழி செலுத்துகின்ற இடம், கை கழுவுதலுக்குரிய காரியங்கள், அதே நேரத்துல தூபம் எரிக்கின்ற தூப பீடம், அதே நேரத்துல அப்பங்களை வைக்கின்ற மேசைகள் இருக்கிறது. அதெல்லாம் என்ன 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 காரியமா சொல்லப்படுவாங்க? பரிசுத்த காரியங்கள். அதாவது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டிருக்கின்ற காரியங்கள். அப்ப இந்த காரியத்தின் மூலம் என்ன செய்ய முடியாது? அந்த காரியங்கள் மூலம் இந்த பாத்திரங்களை வேறொரு விஷயத்துக்கு பயன்படுத்த முடியாது. இது சொல்லப்பட்ட ஸ்பெசிபிக்கா அந்த முக்கியமான அந்த ஒரே நோக்கத்துக்காக பயன்படுத்த வேண்டியது. அப்ப அந்த ஆசாரியர்கள் எப்படி பிரித்து எடுக்கப்பட்டு ஒரு வேலைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பொருட்களும் பிரித்து எடுக்கப்பட்டு ஒரு ஒரு காரியத்துக்காக வச்சிருக்கிறாங்க. அப்ப இவைகள் பரிசுத்தமானவை என்று அந்த அர்த்தத்தோடு தான், அந்த பிரித்து எடுக்கப்படுற காரியமாகத்தான் இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அப்ப ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை, என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டுடைய வசனத்துல இப்படி சொல்றார், என்னது?
நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அடுத்து வாசிக்கிறோம். அது எங்க இருந்துச்சு அந்த வசனம்? 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தில். அடுத்து யாத்திராகமம் 19 அதிகாரம் 6 வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள். அப்ப இந்த 2 வசனங்கள்ல சொல்லப்படுகின்ற பரிசுத்த ஜாதியாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்படுவதை என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா, வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீங்க எனக்காக. நீங்க வாழுகின்ற அந்த உலகத்திலிருந்து, அந்த அந்நிய மக்கள் மத்தியிலிருந்து உங்களை நான் என்ன செய்திருக்கிறேன்? வேறு பிரிச்சிருக்கிறேன். அந்த வேறு பிரிச்ச காரியத்தை சொல்றதுக்கு தான் என்ன வசனம் பயன்படுத்தினாங்க? என்ன சொல்ல? பரிசுத்த ஜாதிகள் என்று பயன்படுத்தினாங்க. ரைட்? பரிசுத்த ஜாதின்னு சொல்லும் பொழுது பாவம் இல்லாத நிலைய அல்லது பூர்ணமான நிலையை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தல வேதாகமத்தில். ரைட்? பிரிக்கப்படுற காரியத்துக்காக சொல்லப்பட்டது. அப்ப நானும் நீங்களும் ரைட் ஒரு விஷயத்துக்காக, அந்த ஆலயத்துல எப்படி ஆசாரியர்கள் கடவுளுக்காக நியமிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி நானும் நீங்களும் கிறிஸ்துவின் புண்ணியங்களை, ரைட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில செய்து முடித்த காரியங்களை அறிவிக்கும்படி பிரித்து எடுக்கப்பட்டிருக்கின்ற ஜாதிகள் என்ற அர்த்தத்தை உடையதாக அது இருக்கிறது நாங்க கவனிக்கிறோம். ரைட்? இப்ப ஆண்டவர் பாருங்க, லேவியாரகம் 20 அதிகாரம் 26 வசனத்துல கடைசி பகுதி நாங்க பார்க்கிறோம். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்தாரா? பிரித்து எடுத்தேன். நீங்க எனக்கு பரிசுத்தமா இருக்கும்படிக்கு, ரைட், உங்களை நான் பிரித்து எடுத்திருக்கிறேன்னு சொல்லி அங்க சொல்றதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப என்ன நாங்க பார்த்தோம்? சுருக்கமா நாங்க பார்ப்போம்னு சொன்னா, நாங்க கண்ட காரியத்தை எல்லாத்தையும் பாவ நடத்தையிலிருந்து, ரைட், அல்லது உலக வழக்கத்திலிருந்து, ரைட், அல்லது நம்முடைய சமூகத்துல, நம்முடைய நாட்டுல, நம்முடைய உறவுகள் மத்தியில இருந்து, அதாவது கடவுளை நம்பாத, கடவுளை குறித்து சிந்திக்காத, கடவுளுக்காக வாழ முயற்சிக்காத, ரைட், அந்த ஜனங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவர் என்ன செய்திருக்காரு? எங்களை வேறு பிரித்து கடவுளுக்காக செயல்படும்படி பிரித்து எடுத்திருக்கின்றார் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப நாங்க பார்த்துக்கிட்டு வரோம், தேவன் அவர் எப்படி என்ன நாமத்துல வெளிப்படுறார்? நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற கர்த்தர். அப்ப எப்படி பரிசுத்தப்படுத்துகின்றார்? முதலாவது நாங்க கவனிக்கிறோம், எங்களை பிரித்து எடுப்பதின் மூலம். அந்த பிரித்து எடுக்கின்ற காரியத்தை அவர் பரிசுத்தம் என்று எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப அடுத்து நாங்க கவனிக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, ரொம்ப சுருக்கமா நாங்க பார்ப்போம்னு சொன்னா, கடவுள் மனுஷனை தேவனுடைய அவருடைய சாயல்ல படைக்கிறார் இல்லையா? மண்ணினால உருவாக்குற அந்த காரியத்தை நாங்க ஆதியாகமத்துல வாசிக்கும் பொழுது, நம்முடைய சாயல்ல அவனை உருவாக்குவோமாக என்று சொல்லி கடவுள் மனுஷனை படைக்கிறார். அப்படி படைக்கப்பட்ட மனுஷன், ரைட், என்ன ஆகிறான்? பாவத்தினால் தன்னை என்ன செய்து கொள்றான்? கரைப்படுத்தி கொள்றான். ரைட்? இது நாங்க தெளிவா விளங்கிக் கொள்வோம்னு சொன்னா, அந்த பரிசுத்தப்படுத்துதல் என்ன என்பதை நாங்க கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளலாம். தேவன் தன்னுடைய சாயல்ல மனுஷனை படைக்கிறாரு. அந்த சாயலை மனுஷன் என்ன செய்யறான்? கரைப்படுத்தி கொள்ளுகின்றான். ரைட்? அதாவது கடவுளுடைய வார்த்தைக்கு மீறி கீழ்ப்படியாம போய் அவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். அந்த கரைப்படுத்தப்பட்டு கொண்ட மனுஷனை கடவுள் என்ன செய்யறாரு? ரைட்? அவனுடைய பாவத்திலிருந்து ஒரே தடவையில அவனை ரட்சிக்கிறார். சரியா? ரட்சிப்பு என்பது ஒரே தடவையில நடக்கிறது. ரைட்? தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஒரே தடவையில என்ன செய்யறார்? மனிதனை ரட்சித்துக் கொள்கிறார். ரட்சித்து விடுதலையாக்கி அவர் என்ன செய்யறாரு? அந்த பாவ கரையிலிருந்து, ரைட், அந்த பாவ கரையிலிருந்து மீண்டும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நாங்க இழந்து போன தேவ சாயலை எங்களுக்கு கொடுக்கிறார். சரியா? அந்த தேவ சாயலை கொடுக்கும்படியான அந்த காரியம் எப்படி எங்களுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, ரைட்,
ரோமர் 8:29 வாசிக்கிறோம். தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவர் என்ன செய்யறாரா? புதுப்பிக்கிறார். ரைட்? அப்ப இந்த புதுப்பிக்கிற இந்த செயல்பாடுதான் என்னது? பரிசுத்தமாக்குதல். ரைட்? எங்களை வேறு பிரிச்சு வச்சிருக்காருன்னு சொல்றோம் இல்லையா? அந்த வேறு பிரித்த காரியம் என்னத்தை எங்களுக்கு காண்பிக்குது? ரைட்? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியான வழியை அல்லது பாவத்திலே கரைப்பட்டிருக்கின்ற அந்த கரையை நீக்கி எங்களை தேவனுடைய குமாரனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மீண்டும் மாறும்படி எங்களுடைய வாழ்க்கையில அவர் செயல்படுத்துகின்ற காரியம்தான் என்னன்னு சொல்லப்படுது? பரிசுத்தமாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. எனவே நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு சொல்லும் பொழுது நாங்க இலகுவாக எங்களுடைய மனதில் வச்சுக்கொள்ள வேண்டியது, நான் தேவ சாயல்ல படைக்கப்பட்டேன், அந்த சாயலை நான் கரைப்படுத்தி கொண்டேன், அந்த கரைப்படுத்தி கொண்ட அந்த சாயலில் இருந்து கடவுள் என்னை ஒரே தடவையில ரட்சித்து என்ன செய்யறாரு? தன்னுடைய சாயலுக்கு ஏதுவாக நான் வளரும்படியாக பரிசுத்தமாகுதலை கடவுள் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யறாரு? செயல்படுத்துகின்றார் என்பதை நாங்க மனதில் வச்சுக்கொள்ளோம். ரைட்? அப்ப பாருங்க, ரோமர் 8:29 நாங்க சொன்ன வசனம் அது என்ன சொல்லுது? தம்முடைய சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரனவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கின்றார். ரைட்டா? அதே மாதிரி கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, ரட்சிக்கப்படுறது அதே நேரத்துல நீதிமானாக்கப்படுறது இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஒரே தடவையில் நடக்கிறது. ரைட்? ஆண்டவர் எங்களை ரட்சிப்பதும், ரைட், அதே நேரத்தில் எங்களை நீதிமான்களாக, எங்களுடைய பாவமற்றவர்களாக, ரைட், அவர் சொல்லுகிற அந்த காரியமும் ஒரு தடவை தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் பரிசுத்தமாக்குதல் என்ற அந்த விஷயம் எங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் நடக்கிற ஒரு விஷயம். ஆண்டவர் எங்களை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர். அவர் படிப்படியாக எங்களை பரிசுத்தமாக்குறார். ரைட்? எதுக்காக? அந்த இழந்து போன சாயலை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்குள்ள அந்த செயலை செய்கிறார். அப்ப ஒரே தடவையில ஒரே அடியாக நாங்க என்ன செய்ய முடியாது? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறிட முடியாது. ரைட்? ரைட்? அப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிசுத்தத்தின் செயல்பாட்டை கடவுள் நமக்குள்ளே செயல்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிகள் புரிந்து கொள்ளணும். அதை நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம். இது கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம், கிறிஸ்தவனுக்கான ஆசீர்வாதம் இது. ரைட்? அப்ப அது படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கின்றது அன்பானவர்களே. ரைட்? அப்ப இந்த செயல்பாட்டை கடவுள் என்ன செய்யறாரு? நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் செயல்படுத்துறாருன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அதே நேரத்துல நாங்க பரிசுத்தத்துல வளரும்படி, ரைட், அதாவது வேறு பிரிக்கப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு நாங்க முதல்ல பார்த்தோம் இல்லையா? வேறு பிரிக்கப்பட்டோம் எதுக்கு? கடவுளுக்காக வாழும்படி. வேறு பிரிக்கப்பட்டோம் எதுக்கு? ஆசாரியர்கள் எதுக்கு வேறு பிரிக்கப்பட்டாங்க? கடவுளுடைய வேலையை அவங்க செய்யணும். ரைட்? அதற்காக அழைத்த கர்த்தர், அதற்காக வேறு பிரித்த கர்த்தர் அந்த காரியத்துல நாங்க அதிகமாக வளரும்படி எங்களுக்கு என்ன செய்யறாரு? அவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதே நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கிறோம். கடவுள் எங்களுக்கு பரிசுத்தத்துல பரிசுத்தத்துல வளரும்படி உதவி செய்யும் பொழுது நானும் நீங்களும், அதாவது விசுவாசிகளாகிய நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரைட்? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். கொஞ்சம் கவனமா நீங்க கேட்கணும். ரைட்? நம்ம சொல்லியிருந்தோம், ரட்சிப்புல நாங்க ஒத்துழைப்பு வழங்க இயலாது கடவுளுக்கு. கடவுள் எங்களை ரட்சிக்கும் பொழுது மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது ரட்சிப்புக்காக. ரைட்? அவனுடைய தான தர்மங்களோ நன்மைகளோ செய்து ரட்சிப்படைய முடியாது. கடவுளுக்கு உதவி செய்ய முடியாதா? ரைட்? ரட்சிப்பு என்பது கடவுளுடைய முழுமையான அவருடைய ஆதிக்கத்துல ஒரு மனுஷன் மேல நடக்கிற விஷயம். ரைட்? அதே மாதிரி தான் அந்த ரட்சிப்புல நடக்கிற நீதிமான ஆக்குதல். அதாவது கடவுள், நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், கடவுள் கிறிஸ்து இயேசுவின் நீதியை நமக்கு கொடுக்கிறார். ரைட்?
அதுவும் ஒரே தடவையில கடவுள் எங்களுக்கு தந்துடுறார். அந்த நீதிமான ஆகிறதுக்காக நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ரைட்? ஆனால் இங்க இந்த பரிசுத்தமாகின்ற இந்த காரியத்துல ஆண்டவர் எங்களை பரிசுத்தமாக்கும்படி எங்களுக்காக உதவி செய்யும்படி அவர் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாங்க அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்க இங்கே கவனிக்கிறோம். என்ன சொன்னாங்க? ரட்சிப்பிலேயோ அல்லது நீதிமான ஆகிற காரியத்திலோ நாங்க கடவுளுக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது. ஆனால் இங்க பரிசுத்தமாகிற காரியத்துல நாங்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை வேதாகமம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ரைட்? ஆகவே தான் நாங்க பார்த்தோம், லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7-8ல, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவர் சொல்லல நீங்க நீதிமான்களாக உங்களை நீதிமான்களாக ஆக்கிக்கொண்டு நீதிமான்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லல ஆண்டவர். ஏன்னா நீதிமானாக மாற்றுவது கடவுள் மட்டும்தான். ரைட்? அதுல எங்களுக்கு பங்கு இல்லை, நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் இங்க பரிசுத்தமாக்குகின்ற அந்த செயல்பாட்டுல கடவுள் நமக்கு சொல்றாரு, கடவுள் உங்களை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர். ரைட்? அதே நேரத்துல அவர் உங்களை பரிசுத்தமாக்கும்படி உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ரைட்? அப்ப ஒரு தகப்பன், ரைட், தன்னுடைய பிள்ளைய, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய பிள்ளை விளையாண்டு அழுக்கடைஞ்சு இருக்கும் பொழுது பிள்ளைய குளிப்பாட்ட கூப்பிடும் பொழுது அல்லது அந்த கழுவ கூப்பிடும் பொழுது பிள்ளை ஒத்துழைக்கணும் இல்லையா? அது மாதிரி ஒரு உதாரணமாக, அது மாதிரி நாங்க கடவுள் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற அந்த காரியத்துல நாங்க எங்களை விட்டு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் வேதம் எங்கிட்ட எதிர்பார்க்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்ப அவர் எங்களை பரிசுத்தமாக்கும் பொழுது, ரைட், என்ன செய்யணுமா? அந்த வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்ள வேண்டி இருக்கிறது. ரைட் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அதே இடத்துல யாக்கோபு 1:22 வாசிக்கிறோம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ரைட்? அப்ப கடவுள் திருவசனத்தை, தன்னுடைய வார்த்தையை எங்களுக்கு ஆலோசனையாக எச்சரிப்பாக கொடுக்கும் பொழுது அதன் மூலம் என்ன செய்வாரார்? கடவுள் எங்களை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர் என்ற அவருடைய நாமத்தின்படி எங்களை பரிசுத்தமாக்கும்படி எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த காரியத்துல அதை நாங்க பெற்றுக்கொள்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ற நாங்க என்ன செய்யணுமா? அதை வீணாக கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல், சில நேரங்கள்ல கதை மாதிரி நம்ம கேட்டு போய்கிட்டே இருப்போம் இல்லையா? நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, நல்ல அபூர்வமா இருந்துச்சு என்றெல்லாம் சொல்லிட்டு ஆச்சரியமா கடவுளுடைய வார்த்தை சில நேரங்கள் நம்ம படிச்சுட்டு கேட்டுட்டு காலங்காலமா போய்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது என்ன அர்த்தம் இல்லாது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்க கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்ப கடவுள் அவருடைய வார்த்தையை எங்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது நாங்க எப்படி அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குறோம்? எங்களை இசைந்து கொடுக்கிறோம். ரைட்? அதை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கும்படி எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அதான் அந்த பரிசுத்தமாகுதல் செயல்பாட்டுல, ரைட், நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அவருக்கு கீழ்ப்படியும்படி. நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அந்த பரிசுத்தமாகுதலுக்கு எங்களை உட்படுத்தும்படி என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? ஆண்டவர் யோவான் 17ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பெரிய ஜெபம், அவர் உலகத்துல இருக்கும் பொழுது செய்த ஒரு நீண்ட ஜெபம். அதே நேரத்துல அந்த ஜெபத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஆசாரியத்துவ ஜெபம், பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? அந்த ஜெபத்துல ஆண்டவர் சொல்றாரு என்னது? சத்தியத்தினாலே நான் என்ன செய்யறேன்? அவர்களை பரிசுத்தமாக்குகின்றேன். தயவாக வாசிக்கிறீங்களா? 17 யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை தயவாக ஒருத்தர் வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ரைட்? அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிக்கிறார், நமக்காக ஜெபிக்கும் பொழுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை நீர் சுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும், ரைட் என்று ஆண்டவர் ஜெபிக்கிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அதே மாதிரி பாருங்க, 2 தீமோத்தேயு 3:16 இப்படி சொல்லப்படுது, ஏன் கர்த்தர் இயேசுவானவர் சத்தியத்தினாலே அவர்களை சுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் ஜெபிக்கிறாரு? ஏன்னா 2 தீமோத்தேயு சொல்லுது,
வேத வாக்கியங்கள், ரைட்? சத்தியம் என்று சொல்லப்படுகிறது கடவுளுடைய வார்த்தை. அந்த வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப அன்பானவர்களே, இயேசு சுவாமி சொன்னாரு, சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். சத்தியத்தினால எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? அந்த சத்தியம் என்ன செய்தா எங்களை, ரைட், எங்களை பாருங்க, கடிந்து கொண்டு எங்களுக்கு சீர்திருந்தலுக்கு ஏதுவான நீதியை படிப்பிக்கின்றதாக இருக்கிறது. ரைட்? அப்ப ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தை பயன்படுத்தி, தன்னுடைய வேத வார்த்தையை பயன்படுத்தி என்ன செய்யறாரு? நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்கிறார். அப்ப அவர் சீர்திருத்தம் செய்யும் பொழுது, அதாவது நான் உன்னை பரிசுத்தம் பண்ணுகின்ற கர்த்தர், யெகோவா, நான் உங்களை சீர்திருத்தம் பண்ணுகின்ற கர்த்தர் என்று அவர் சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த சீர்திருத்தத்தை செயல்படுத்தும் பொழுது, அந்த சீர்திருத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் கொண்டு நடத்தும் பொழுது, அதுக்கு நாங்க எங்களை உட்படுத்த வேண்டியவர்களாக இருக்கோம். இப்ப சில நேரங்களில் அன்பானவர்களே, ஆண்டவர் சீர்திருத்தும்படி எங்களுக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார். நாங்க முதல்ல பார்த்தோம். எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். எங்களுக்கு நாங்க சீர்திருந்தும்படி கடவுள் எங்களுக்கு எச்சரிப்புகளை கொடுக்கிறார். நாங்க கேட்டும் கேட்காத மாதிரி இருப்போம்னு சொன்னா, அது என்ன அர்த்தம் இருக்காது? கடவுளுடைய அந்த பரிசுத்தமாக்குதல் செயல்பாட்டுக்கு நான் என்னை கொடுக்கவில்லை, நான் என்னை அவருடைய கரங்கள்ல கொடுக்கவில்லை என்று அர்த்தமாகிறோம். ரைட்? எனவே கர்த்தர் தன்னுடைய சத்தியத்தினால எங்களை சீர்திருத்துறார். அப்ப கடவுளுடைய எச்சரிப்பு, அதே நேரத்துல கடவுளுடைய சிக்ஷை. ரைட்? அப்ப கடவுள் எங்களை எச்சரிக்கிறார்னு சொன்னா, சில நேரங்களில் நாங்க அதுக்கு செவி கொடுக்காம இருந்துடக்கூடாது. அநேக நேரங்கள்ல அதே நேரத்துல கடவுள் எங்களை சிக்ஷிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாங்க அநேக நேரங்கள் என்ன சொல்லிடுவோம்? சாத்தா எங்களை இப்படி சிக்ஷித்துட்டு இருக்கிறான், சாத்தா எங்களுக்கு கடினங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு திசை திருப்பிடக்கூடாது. அதே நேரத்துல கடவுள் எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது, அந்த ஆலோசனை என்னுடைய ஆசைக்கும் என்னுடைய விருப்பத்துக்கும் முரணா சில நேரங்கள் இருக்கும் பொழுது, அந்த ஆலோசனைகளை கேட்டும் கேட்காத மாதிரி அல்லது மந்தமான இருந்துடக்கூடாது. ரைட்? அதே நேரத்துல கடவுள் என்னை சில நேரங்கள்ல நாங்க பார்த்தோம் பழைய ஏற்பாட்டுல, அவர் எங்களை சிறுமைக்குள் வழிநடத்தும் பொழுது, ரைட், அந்த மக்களை பசியினால் வருத்தினார் என்று யாத்திராகமத்துல நாங்க பார்க்கிறோம். அப்படியான காலங்களுக்குள்ள கடவுள் எங்களை வழிநடத்தும் பொழுது, நாங்க கடவுளை கேள்வி கேட்டு அவரை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. ரைட்? அதே நேரத்துல சில பாடங்களை, சில காரியங்களை எங்களுக்கு கடவுள் கற்றுக் கொடுக்கும்படியாக சில விமர்சனங்களுக்கு கூடாக கடவுள் எங்களை வழி நடத்துவார். ரைட்? மக்களுடைய விமர்சனங்கள். ரைட்? அப்ப இது எல்லாமே நாங்க என்னத்தை கண்டு கொள்றோம்? கடவுள் எங்களை நடத்துகின்ற இப்படியான எல்லா காரியங்களும், ரைட், எதற்காக செய்கிறார் ஆண்டவர்? எங்களை பரிசுத்தமாக்கும்படி, எங்களை சீர்திருத்தி எங்களை பரிசுத்தமாக்கும்படி நாங்க பார்க்கிற காரியம் என்ன? தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்க அனுதினம் மாறணும். அந்த சாயல் என்னது? கடவுளுடைய குணாதிசயம். அந்த குணாதிசயத்துல நாங்க அனுதினம் வளர வேண்டும் என்பதற்காக கடவுள் நமக்கு கொடுக்கின்ற காரியமாக இருக்கிறது. ரைட்? ஏன்னா அவர் எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற கர்த்தர், மெக்காடேஷ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாமம், ரைட், பரிசுத்தப்படுத்துகின்ற கர்த்தராக இருக்கிறதுனால இப்படியான காரியங்களை எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த காரியங்களை கடவுள் எங்களுக்கு அனுமதிக்கும் பொழுது நாங்க சில நேரங்கள்ல தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாயிருவோம். ரைட்? ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? சில நேரங்கள்ல நாங்க கடவுளை சந்தேகிக்கிறவங்களா, அல்லது கடவுளை சந்தேகித்து முள்ள அப்படியே அவரை விட்டு பின்வாங்குறவங்களாக மாறிடும். ரைட்? ஆனா அன்பானவர்களே, இந்த எல்லா காரியங்களையும் கடவுள் எங்களுக்கு அனுமதிப்பதற்கான காரணம், எங்களை அவர் பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர். ரைட்? அதற்காகவே ஆண்டவர் இது எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல நாங்க பார்க்கலாம், ஆண்டவருடைய வசனத்துல நாங்க வாசிக்கிறோம், அவர் என்ன செய்யறாரா, எங்களை அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்குதான் எங்களை சிக்ஷிக்கிறார்.
ரைட்? எபிரேயர் புத்தகத்துல நாங்க வாசிக்கிறோம் அது. அப்ப பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி எங்களை சிட்சிக்கிறாராம். அவர் எங்களை சிட்சிக்காட்டி நாங்களா யாரா இருப்போமா? நாங்கள் எல்லாரும் வேசியின் பிள்ளைகளா இருப்போமே என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவர் எங்களுடைய தகப்பன், அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி, அதாவது அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்க வளரும்படியாக சிட்சைகளையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அவர் சிட்சிக்கும் பொழுதுதான் எங்களுக்கு தெரியும், ரைட், நாங்க எந்தெந்த இடத்துல எங்களுடைய இஷ்டத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு சொல்லி, ரைட். ஆகவே அந்த சிட்சையின் மூலம் ஆண்டவர் அந்த பரிசுத்தத்துல எங்களை வளர்க்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப நாங்க பார்த்திருந்தோம், ரைட். இப்படியான காரியங்கள் மூலம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கடவுளுடைய குணாதிசயமான அவருடைய அன்புல வளர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யறாரு, ரைட். இப்ப பாருங்க, எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாட்டி, ரைட், எங்களை யாரும் கேள்வி கேட்காட்டி, ரைட், நாங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் மற்றவங்க தலையாட்டி கொண்டே இருப்பாங்கன்னு சொன்னா, நாங்க என்ன சொல்றோமோ அதை அப்படியே மற்றவங்க கேட்டு கீழ்ப்படிவாங்கன்னு சொன்னா, நாங்க எப்படியா இருப்போம்? எந்த நேரமும் அன்புள்ளவர்களாகவே இருப்போம், இல்லையா? ஆனால் எப்போவாவது நாங்க அன்பு செலுத்துகின்ற, நாங்க நேசம் வைத்திருக்கிற நபர் அல்லது நபர்கள் எங்களுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது நாங்க அவர் மேல அன்பு வைக்க முடியுமா? ரைட்? அப்பதான் நாங்க குழம்பி போவோம். எப்படி நான் அவங்க மேல அன்பு வைக்கிறது? ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்க சத்துருவையும் சிநேகிக்கணும், ரைட். அப்ப ஆண்டவர் சில சத்துருக்களை நமக்கு ஏற்படுத்துறாரு, ரைட். எங்களுக்கு வெறுப்பை உண்டு பண்ணும்படியாக சில பேரை எங்களை சூழ ஆண்டவர் உருவாக்குவார். எதற்கு? அந்த நேரத்துல நாங்க இந்த சத்தியத்துல வளரும்படி, பரிசுத்தத்துல வளரும்படி. என்ன பரிசுத்தத்துல? அவருடைய குணாதிசயம், அன்பு என்கின்ற அந்த குணாதிசயத்துல வளரும்படி, அதாவது எதிர்பாராமல் சத்துருவையும் சிநேகிக்கிற அன்புல வளரும்படியாக ஆண்டவர் அப்படியான சூழ்நிலையை கடவுள் எங்களுக்கு உருவாக்குவார், ரைட். அதே மாதிரி இப்ப மன்னிப்பு, ரைட், யாரையும் மன்னிச்சிடலாம் சும்மா, இல்லையா? ஆனால் எங்களுக்கு விரோதமாக மோசமான பாவங்களை செய்திருக்கின்ற, ரைட், எங்களுக்கு மிகவும் வேதனையை கொடுத்த ஒருவரை எங்களுக்கு மன்னிக்க முடியுமா? அப்ப அப்படியான சூழல் உருவாகும் பொழுதுதான் தெரியும் என்னுடைய மன்னிப்பு எப்படியா இருக்குன்னு சொல்லி, ரைட். அப்ப கடவுள் அப்படியான சூழலை உருவாக்கி சில நேரங்கள்ல இப்படியான மன்னிப்பை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அவர் எப்படி எங்களை மன்னிச்சாரு? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் அவருக்கு விரோதமாக, அவருக்கு சத்துருக்களா இருக்கும் பொழுதே எங்க மீது அன்பு வச்சு அவர் எங்களை மன்னிச்சார், ரைட். அதே நேரத்துல சில சூழ்நிலைகளை உருவாக்குறாரு பொறுமையாக நாங்க இருக்கும்படியாக, ரைட். நாங்க இப்ப கடவுளுக்கு எப்பவும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எப்படி நாங்க நினைக்கிற காரியம் எல்லாமே சீக்கிரமா நடந்துகிட்டு போகும் பொழுது கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கடவுளோட ரொம்ப பக்தியா வாழுவோம், ரைட். அப்ப நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க ரொம்ப பரிசுத்தத்துல வளர்றோம் சொல்லி, கடவுளோட இருக்கிற அந்த வாழ்க்கையில அவருடைய சாயல்ல வளர்றோம். ஆனால் ஒரு பொறுமை இழக்க பண்ணுகின்ற சூழ்நிலை வரும் பொழுது, எனக்கு கோபத்தை உண்டு பண்ணுகின்ற சூழல் ஏற்படும் பொழுது ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடந்து கொள்றான்? அப்பதான் தெரியும் நான் கடவுளுடைய அந்த வார்த்தையில, அந்த பரிசுத்தத்துல, அந்த சாயல்ல வளர்ந்திருக்கிறேனா என்பது அப்பதான் எனக்கு தெரிய வரும், ரைட். அதே மாதிரி விட்டு கொடுக்கிற விஷயங்கள்ல, ரைட். அதே மாதிரி நான் தாழ்மைப்பட வேண்டிய விஷயத்துல, ரைட். அப்ப ஆண்டவர் இந்த சூழ்நிலைகளை உருவாக்கி எங்களை என்ன செய்யறாரு? அவர் எங்களை பரிசுத்தம் பண்ணுகின்ற கர்த்தர் என்ற அந்த நாமத்தின் நிமித்தம், அந்த நாமத்தின் படி கடவுள் என்ன செய்யறாரு? அவருக்குள்ள எங்களை அந்த பரிசுத்தத்துல வளர்க்கின்றவராக இருக்கின்றார். அப்ப கீழே நாங்க எழுதியிருக்கோம் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்முள் வாழ்ந்து. அப்ப 1 கொரிந்தியர் புத்தகத்துல வாசிக்கிறோம், நாங்க கடவுளுடைய ஆலயமாக இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாழுகின்றார், வாசம் செய்கின்றார், ரைட். வாசம் செய்கின்ற கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அங்க இருந்து கொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். என்ன வேலை பாருங்க? இந்த மாற்றத்தை, அதாவது கடவுளுடைய குணாதிசயத்துல நாங்க வாழும்படி, வளரும்படி, ரைட், அந்த பரிசுத்தத்துல கடவுளுடைய சாயலுக்கு ஒப்பாக வளரும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது அனுதினமும் நடந்து கொண்டிருக்கு நம்முடைய வாழ்க்கையில். அவ கிறிஸ்தவன் இதை புரிஞ்சு கொள்ளாட்டி, ரைட், அவன் கடினப்படுவான். கடவுளுக்குள்ள வாழ்ற வாழ்க்கையில அவன் சில புரிந்துணர்வுக்குள்ள அவன் இருக்க முடியாது, ரைட். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களை அந்த பரிசுத்தத்துல வளர்க்கும்படியாக அவர் எங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டே இருக்கிறார், ரைட். முன்னெல்லாம் பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை நாங்க, ஒரு பொய்யா இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன களவா இருக்கலாம், ரைட்,
செய்தோம்னு சொன்னா அவ்வளவு ஒரு பாதிப்பு இருக்காது நமக்கு. சில நேரங்கள் அது பெருமையை தான் எங்களுக்கு கொடுக்கும். ஆனா கிறிஸ்தவனான புதுசுல, உண்மையான கிறிஸ்தவனாக நான் மாறின புதுசுல என்ன நடக்கும்? சின்ன விஷயத்தை செய்துட்டாலும் உள்ளுக்குள்ள குத்தி கொண்டே இருக்கும். ரொம்ப மனது அழுத்தமாவே இருக்கும். அப்ப நான் யோசிப்பேன், என்னடா இப்படி கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா உண்மை என்ன நடக்குது? சின்ன விஷயமாக இருந்தாலும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? அந்த பாவத்தை குறித்த துக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய சரீரத்தை, எங்களுடைய ஆத்மாவுல ஏற்படுத்துறார். எதுக்கு ஏற்படுத்துறாரு? நாங்க பரிசுத்தத்துல வளரும்படி. ரைட்? அந்த பாவத்திலிருந்து விலகி அதை அறிக்கை செய்து கடவுளோடு இருக்கிற உறவுல வளரும்படி அந்த துக்கத்தை நமக்குள்ள அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே அன்பானவர்களே, நாங்க கடவுளுடைய வார்த்தையில அல்லது கடவுளுக்குள்ள வளராட்டியும் பாருங்க, எங்களை வளர வைக்கிறதுக்காக ஆண்டவர் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காருன்னு பாருங்க. ரைட்? சிலுவையில மரிச்சு அவர் எங்களுக்கு ரட்சிப்பை வழங்கினதுக்கு பிற்பாடும் இப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த செயல்பாட்டை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டே வருகிறார். நம்மள அக்கறை உள்ள கர்த்தரா என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்டா? அடுத்து நாங்க பார்க்கிறோம், எப்படி கடவுள் எங்களை பரிசுத்தமாக்குறார். பரிசுத்தமாக்குறதுல ஒரு செயல்பாடுதான் என்ன நாங்க பார்த்திருந்தோம். ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்துல சொன்னாரு, உம்முடைய சத்தியம்தான், உம்முடைய வசனம்தான் அவர்களை பரிசுத்தமாக்குகிறது என்பதை நாங்க வாசிச்சிருந்தோம். அப்ப கடவுள் பிரதானமாக நம்மை சுத்திகரிக்கும்படி, ரைட், நம்மை பரிசுத்தத்துல வளர்க்கும்படி, கடவுளுடைய சாயலுக்குள்ள வளர்க்கும்படி பிரதானமாக பயன்படுத்துகின்ற அவருடைய காரியம் தான் என்னது? அவருடைய வார்த்தை. ரைட்? எபேசியர்ல வாசிக்கிறோம், தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், ரைட், திருவசனத்தை கொண்டு, கடவுளுடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்யறார்? ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார். எதை எபேசியர்ல வாசிக்கிறோம்? தன்னுடைய சபையை, திருச்சபையை, விசுவாசிகளை திருவசனத்தை கொண்டுதான் பரிசுத்தமாக்குறார். ரைட்? கடவுளுடைய வார்த்தையின் மூலம் அந்த பரிசுத்தத்தை, அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை அவங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுகின்ற, கடவுளுடைய சாயல்ல அவர்கள் வளர்க்கின்ற வேலையை ஆண்டவர் செய்து கொண்டு வரார் தன்னுடைய வார்த்தையின் மூலம். ரைட்? அடிக்கடி நம்ம வாசிக்கிற ஒரு வசனம் சங்கீதம் 119, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதினால் தானே. அப்ப வசனத்தின் மூலம் தான் ஒருவன் அந்த சுத்திகரிப்பை பெற முடியும். அந்த சுத்திகரிப்பை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து செய்து கொண்டிருக்கின்றார். ரைட்? அப்ப வசனம், திருவசனம், இதை தவிர எங்களை சுத்திகரிக்கும்படியான, நாங்கள் பரிசுத்தத்துல கடவுளுடைய சாயல்ல வளரும்படியான எந்த வழியையும் நாங்க கண்டுபிடிக்க முடியாது என்பதை நாங்க இந்த வசனங்கள் மூலம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை நாங்க கவனிக்கிறோம். எபிரேயர் 4:12 ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து பேசும்பொழுது, அந்த எங்களை சுத்திகரிக்கின்ற வார்த்தை, அந்த சத்தியமே, உங்களுடைய சத்தியம்தான் அவர்களை பரிசுத்தமாக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை எப்படியாப்பட்டது? அங்க நாங்க வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ரைட்? எப்படி ஆண்டவர் தன்னுடைய சத்தியத்தினால எங்களை பரிசுத்தமாக்குகிறார் என்பதை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு அருமையான வசனம் இது. ரைட்? எப்படி தன்னுடைய சத்தியத்தினால எங்களை சுத்திகரிக்கிறார், எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கடவுள் வளர்க்கிறார். ரைட்? பாருங்க, இந்த வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை நாங்க வாசிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. சரியா? இப்ப மரித்த ஒரு விஷயத்துக்கு என்ன செய்ய முடியாது? வளர்க்க முடியாது ஒரு விஷயத்தை. ஒரு விதைக்கு உயிர் இல்லாட்டி அது அந்த விதை வளராது. ரைட்? அப்ப இங்க ஆண்டவருடைய வசனம் ஜீவன் உள்ளது, அது உயிர் உள்ளது, அதே நேரத்தில் அது வல்லமை உள்ளது. வல்லமை உள்ளது சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையை கொண்டது. அப்ப நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே, வார்த்தை என்னும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தான் அந்த வார்த்தை, இல்லையா? அப்ப கடவுளுடைய அந்த வார்த்தையானவர் எப்படியாப்பட்டவர்? ஜீவன் உள்ளவரும் வல்லமை உள்ளவருமாயும் இருக்கிறார். ரைட்?
அந்த வல்லமை உள்ள ஜீவனுள்ள வார்த்தையானவர் வார்த்தை நமக்கு என்ன செய்தா இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் பாருங்க, யுத்தத்துல பயன்படுத்துகின்ற கத்தி வந்து ஒரு பக்கம் மாத்திரம் அந்த கூர் பதம்னு சொல்லுவோம், அந்த அந்த பதம் இருக்காது, அந்த கூர்மை இருக்காது. ரெண்டு புறத்திலும் அந்த கூர்மை இருக்கும். இங்கு சொல்லப்படுற வார்த்தையின்படி கடவுளுடைய வார்த்தை வந்து இந்த உலகத்துல பயன்படுத்தப்படுகின்ற எந்த யுத்தத்துல பயன்படுத்தப்படுகின்ற எப்படியான அந்த பட்டயத்தை கத்தியை விடவும் ரொம்ப கருக்கானது, பதம் உள்ளது என்பதை ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த காரியத்தை குறித்து நாங்க கொஞ்சம் பார்க்கும் பொழுது அந்த ரோம கலாச்சாரத்துல அன்பானவர்களே, இந்த கத்தி வந்து யுத்தத்துக்கு பயன்படுத்துற கத்தியை மாத்திரம் சொல்லாம இன்னும் ஒரு விதமான கத்தியை குறித்து சொல்லப்படுறதாக சொல்லப்படுது, விளக்கம் தாராங்க. என்னன்னு சொன்னா, இறைச்சி அல்லது மீன் வெட்டுகிறவர்கள் பயன்படுத்துகின்ற கத்தி, ரோம கலாச்சார அந்த காரியத்தில், ரைட்? இறைச்சி அல்லது மீன்களை வெட்டுகிற கத்தி. அப்ப அந்த கத்தி என்ன நடக்கும் பாருங்க, எப்படி அதை வெட்டுவாங்க பாருங்க. இங்க சொல்லப்படுது, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், ரைட்? அப்ப இறைச்சிகள்ல என்ன இருக்கும், அந்த அந்த இறைச்சியில இருக்கிற எலும்புகளோட அந்த இறைச்சி மாംசம் என்ன செய்யும், ஒட்டி கொண்டு இருக்கும். நீங்க பீஃப் வாங்குறதுக்கு கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எவ்வளவு கூர்மையான கத்தி வச்சு இப்படி வெட்டி தருவார். அப்ப வெட்டி தருகின்ற அந்த காரியத்தில் நாங்க கவனிக்கிற விஷயம் தான் என்னது, அந்த எலும்புகளோட இந்த இறைச்சி என்ன செய்யும், ஒட்டி கொண்டிருக்கும், நல்லா அப்படியே ஒட்டி இருக்கும், பிச்சு எடுக்க இயலாது. அப்ப இந்த கத்தி என்ன செய்யணும், அதுக்குள்ள விட்டு குத்தி அப்படியே அந்த எலும்போட ஒட்டி வலிச்சு அப்படி வெட்டி எடுப்பார், ரைட்? அதே நேரத்துல கணுக்களையும் ஊனையும், ஊன்னு சொல்லும் பொழுது என்பு மஜ்ஜை, ரைட்? அதாவது எங்களுடைய எலும்புகளுக்குள்ள எங்களுடைய சரீரத்துல இரத்தத்தை உருவாக்குகின்ற விஷயம் தான் அது என்னது, போன் மேரோன்னு சொல்லுவோம், என்பு மஜ்ஜை, அந்த மஜ்ஜை இருக்கு, ரைட்? ஆனால் இந்த கத்தி எப்படியாப்பட்டதா, வெட்டும் பொழுது அந்த இறைச்சிகள் எல்லாத்தையும் எடுக்கிற அதே நேரத்துல அந்த போன் மேரோ, அந்த 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 எலும்புகளையும் ஊடுருவி பாய்ந்து, ரைட், அங்க இருக்கின்ற அந்த ஊனையும் பிரிக்கத்தக்க விதமாக என்ன செய்தான், உருவ பாயுமா அந்த கத்தி. அப்படியான கத்தியை தான் இறைச்சி வெட்டுறதுக்கும் அந்த பெரிய பெரிய மீன்களை வெட்டுறதுக்கும் பயன்படுத்துவாங்க. அதாவது சொல்றது என்னன்னு சொல்றாங்க, என்னன்னு சொன்னா, சில இறைச்சிகள்ல வந்து காணப்படுகின்ற சின்ன சின்ன நரம்புகள் சில நேரங்கள்ல எங்களுடைய கைகளால கூட பிடிக்க முடியாதுன்னு சொல்லி, ஆனா சில கத்திகளினால, மெல்லிய பதமான கூர்மையான கத்திகளால என்ன செய்வாங்களாம், அதையும் பிரித்து எடுக்கக்கூடிய விதமாக அந்த கத்திகள் பட்டயம் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப ஆண்டுடைய வசனத்தின்படி அன்பானவர்களே, இப்படியான உலகத்துல இருக்கின்ற எப்படியான விதவிதமான கத்திகளை பார்க்கிலும், ரைட், ஆண்டவருடைய வார்த்தை கருக்குள்ளது, ரைட்? அந்த கருக்குள்ள வார்த்தை என்ன செய்தான், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறது. எப்படி அந்த கத்தி உள்ளுக்குள்ள நுழைந்து எலும்போட ஒட்டி இருக்கின்ற இறைச்சி அப்படி வெட்டி அப்படி எடுக்குதோ, எப்படி அந்த எலும்புக்குள்ள பாய்ந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஊன், அந்த போன் மேரோவை தாக்கி அந்த பிரிச்சு எடுக்குதோ, அது மாதிரி ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள, நம்முடைய நினைவுகளுக்குள்ள, நம்முடைய யோசனைகளுக்குள்ள புகுந்து போகிறதா இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது அன்பானவர்களே, ரைட்? அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, கடவுள் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலம் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய யோசனைகளை, ரைட், ஊடுருவி பாய்கின்றவராக இருக்கிறார், ரைட்? ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா அன்பானவர்களே, என்ன அர்த்தம் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு, அதாவது எந்த பட்டயத்தையும் விடவும் கருக்கானு சொல்லும் பொழுது, சில நேரங்கள்ல எங்களுடைய யோசனை என்னவென்று பூரணமாக எங்களாலே புரிஞ்சு கொள்ள முடியாது. சில நேரம் நம்மளே யோசிப்போம், தனியா உட்கார்ந்து, ஏன்டா எனக்கு இப்படிலாம் யோசனை வருது, ரைட்? சில நேரம் ஒன்ன யோசிப்போம், செய்யும் போது வேற ஒண்ணு செஞ்சிருவோம், ரைட்? நம்முடைய நினைவுகள், யோசனைகள் எல்லாம் வித்தியாசமானது, ரைட்? ஆனா ஆண்டவருடைய வசனம் தெளிவாக எங்களுடைய யோசனைகள் என்ன, எதற்காக வந்தது, எங்களுடைய எண்ணங்கள் என்ன, எதற்காக அந்த எண்ணங்கள் இப்படி ஏற்பட்டது என்ற எல்லா காரியங்களையும் எங்களுக்கு ஊடுருவி எங்களுக்கு விளக்கப்படுத்துகிறதாக இருக்கிறது, ரைட்? எங்களுடைய எண்ணங்களை எங்களுக்கே புரிஞ்சு கொள்ள முடியாது, எங்களுடைய உணர்வுகளை எங்களுக்கே புரிந்து கொள்ள முடியாது. ஆனா கடவுளுடைய வசனம் அந்த காரியங்களை ஊடுருவி பாய்ந்து உருவ குத்தி எங்களுக்கு விளக்கப்படுத்துகிறதாக இருக்கிறது.
ரைட்? அதே நேரத்துல நம்முடைய பலவீனங்கள், சரியா? சில நேரங்களில் நாங்க ஒரு காரியத்தை செய்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், அதை குறித்து பெருசா யோசிக்க மாட்டோம். நம்ம செய்த காரியங்கள் அநேகருக்கு பாதிப்பை கொண்டு வந்திருக்கும். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை குறித்து அநேகமா யோசிக்க மாட்டோம். சில நேரம் யோசிச்சாலும் நம்ம பலவிதமான காரியங்களை நம்ம என்ன செய்வோம், சாக்கு போக்காக சொல்லுவோம். இதனாலதான் செய்தேன், அதனாலதான் செய்தேன்னு சொல்லி. ரைட்? சில நேரங்களில் நாங்க உண்மையாத்தான் சொல்லுவோம் அதை, இப்படி இதுக்கு மேலதான் இப்படி செயல்பட்டேன்னு சொல்லி. ஆனால் நான் எதற்காக அப்படி செயல்பட்டேன் என்பதை என்னால விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்னை ஊடுருவி பாய்ந்து என்னுடைய உள்ளிந்திரியங்களுக்குள்ளே போய் என்னுடைய எலும்புகளையும் என்னுடைய சதைகளையும் என்னுடைய அந்த கணுக்களையும் ஊடுருவி சென்று என்ற சிந்தனைகள், என்ற நினைவுகள் என்ன, எதற்காக இப்படி செயல்பட்டேன் என்பதை அது எனக்கு காட்டும். நான் யார் என்பதை அது எனக்கு காட்டும். அன்பானவர்களே, அப்ப யோசிப்போம் இல்லையா, நான் யாருன்னு எனக்கு தெரியாதா? ரைட்? தெரியாது. உண்மையா? ரைட்? நமக்கு நம்ம யாருன்னு தெரியாது. சில சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுதுதான் தெரியும் நம்ம யாருன்னு சொல்லி. நம்ம சொன்ன மாதிரி கோபப்படுற சூழ்நிலை வரும் பொழுதுதான் நம்ம யோசிப்போம், அப்படி நான் இப்படி கோவப்பட்டேன்னு சொல்லி, என் வாழ்க்கையில் இப்படி நான் செயல்பட்டு இல்லையே, இப்படி பேசி இல்லையேன்னு சொல்லி யோசிப்போம். ரைட்? எங்களை நாங்க யார் என்று புரிந்து கொள்ள முடியாத சந்தர்ப்பத்துல கடவுளுடைய வார்த்தை நாங்கள் யார், எப்படியானவர்கள், எங்களுடைய செயல்பாடுகளுக்கான காரணம் என்ன, எங்களுடைய சிந்தனைகளுக்கான காரணம் என்ன என்ற எல்லா காரியத்தையும் ஊடுருவி எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறதாக இருக்கிறது. அன்பானவர்களே, ரைட்? இப்ப பாருங்க, நம்முடைய சரீரத்துல ஊடுருவி ஆவிக்குரிய காரியங்களை எங்களுக்கு அறிய தருகிறதா இருக்கிறது. ஏன் கடவுள் அந்த சத்தியத்தின் மூலம், ரைட், எங்களை பரிசுத்தமாக்குற அந்த சத்தியத்தின் மூலம் எங்களை ஊடுருவ செய்து எங்களுடைய சிந்தனைகளை வெளியே கொண்டு வராரு? ரைட்? என்னுடைய பலவீனம் என்ன, எனக்கு கடவுள் எவ்வளவு முக்கியம், நான் கடவுளுக்குள்ள வளர வேண்டிய காரியம் என்ன? யோவான் 15 சொல்ற மாதிரி, நான் அந்த திராட்சை செடியில தரித்திருக்காவிட்டால் நான் கனி கொடுக்க முடியாது என்பதை உணர்ந்து அவரை பற்றி கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறார். அன்பானவர்களே, ரைட்? இப்ப பாருங்க, புதிய ஏற்பாட்டுல பாக்குறோம், எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, பரிசேயர் வேதப்பாரர்களை பார்த்து, இவங்க ரொம்ப பக்திமான்கள். ரைட்? இவங்க இவங்கள மாதிரி எங்களால வாழ முடியாது, இவ்வளவு ஒரு பரிசுத்தமான பேச்சு, ரைட்? கடவுளுக்குரிய காரியங்களை தான் செய்யறாங்க, சம்பாதிச்சதுல எந்த விஷயமா இருந்தாலும் காணிக்க போடாம இருக்க மாட்டாங்க, ரைட்? கடவுளுடைய வார்த்தையை வாசிக்காம இருக்க மாட்டாங்க, ஜெபிக்காம இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பக்தி, மக்கள் பார்த்து சொல்லுவாங்க இவ்வளவு பக்திமான்கள் சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னார், என்னது? நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். எப்படி சொல்ல முடிஞ்சு அவரால? அந்த வார்த்தையானவர் வெளிப்படையான பக்தியை அல்ல, வாயிலிருந்து வெளிவருகின்ற துதியை அல்ல, மாறாக அவர்களுக்குள்ளே ஊடுருவி சென்று அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய சுயநல நோக்கம், அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் ஆராய்ந்து அறிவதனாலே அவருக்கு அப்படி சொல்ல முடியாது. அன்பாளர்களே, இதுதான் கடவுளுடைய வார்த்தை. ரைட்? எனவே தேவனுடைய வார்த்தை எங்களை ஊடுருவி எங்களுக்கான நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு காண்பிக்கின்ற காரியம் அது அந்த வார்த்தையின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுகிறது. ரைட்? அதாவது கடவுளுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மறைவான, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியமான காரியங்களை வெளிப்படுத்துகின்றதாய் இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். ஏன் அதெல்லாம் வெளிப்படுத்தணும் ஆண்டவர்? அதை வெளிப்படுத்தி அதை வெளியில கொண்டு வந்து அதை அறிக்கை செய்ய வைத்து, ரைட், கடவுளுடைய அந்த பரிசுத்தத்துல வளரும்படி எங்களுக்கு உதவி செய்யும்படியாக. ஏனென்றால் அவர் யாரு? உங்களை பரிசுத்தம் பண்ணுகின்ற கர்த்தர். ரைட்? எனவே அன்பானவர்களே, என்னுடைய ரகசியம் என்னன்னு சில நேரங்களில் எனக்கே தெரியாது. ரைட்? நமக்கே தெரியாது. நம்முடைய மறைவான காரியம் என்னவென்று நமக்கே சில நேரங்களில் தெரியாது. ரைட்? ஆனா கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் முன்னுக்கு எல்லாமே வெளிச்சத்துக்கு கடவுள் கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரும் பொழுது நாங்க என்ன செய்யக்கூடாது? ரைட்? எங்களை குறித்து தாழ்வு மனப்பான்மையோட நாங்க இருக்கக்கூடாது. ரைட்? கடவுள் அந்த ரகசியங்களை, மறைவுகளை, எங்களுடைய பலவீனங்களை, என்னுடைய பலவீனம் இவ்வளவு மோசமானதா போன்ற காரியங்களை எனக்கு காண்பிக்கும் பொழுது, ரைட், என்னுடைய கௌரவம் உடைப்படுகின்ற நேரத்துல நான் என்ன செய்யக்கூடாது? நான் என்னை குறிச்சு தாழ்வு மனப்பான்மையா சிந்திச்சு நான் கடவுளை கேள்வி கேட்டு அவரை பின்வாங்கி தலைமறைவாக கூடாது. காரணம், நான் என்ன யோசிக்கணும்? கடவுள் என்னை பரிசுத்தப்படுத்தும்படி, கடவுள் அவருக்கு உகந்தவனாக என்னை மாற்றும்படி இவற்றை செய்கின்றார் என்ற உணர்வோடு நான் என்ன செய்யணும்? நன்றியோடு எங்களை அவருக்கு கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்?
சில நேரங்கள் நம்முடைய பக்தி வாழ்க்கை, ரைட், வெளிப்படையான பக்தி வாழ்க்கை, அதே நேரத்துல சில நேரங்கள் நம்முடைய பெருமை, வெளிப்படையான பெருமை, ரைட், சில நேரங்கள் நம்முடைய சுயநலம், ரைட். அப்ப இதெல்லாம் நம்ம சில நேரங்கள் நமக்கு யாரும் சொல்லும் வரைக்கும் அல்லது கடவுள் நமக்கு வெளிப்படுத்தும் வரைக்கும் நமக்கு தெரியாது இல்லையா? அதான் சொல்லுவாங்க, எங்களுக்கு எப்படியாப்பட்ட நண்பர்கள் வேணுமா, எங்களை கொட்டும், எங்களுக்கு டொக்கு அடிக்கிற கொட்டுகின்ற யாரு வேணும், நண்பர்கள் வேணும். ஏன் அப்படி சொல்லப்படுது? கடவுளுக்குள்ள அப்படியான நண்பர்கள் வேணும். காரணம், அவங்கதான் எங்களுடைய உண்மையான நிலைமையை எங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்ப எங்களுடைய மனைவி, ரைட், எங்களுடைய கணவன் எங்களுக்கு, அல்லது எங்களுடைய நல்ல சகோதரன் எங்களுக்கு நல்ல ஒரு எங்களை கொட்டும் நல்ல ஒரு நண்பனாக இருக்க முடியும் கடவுளுக்குள்ள அன்பானவர்களே, ரைட். அப்ப கடவுள் வெளிப்படுத்தும் போதுதான் இது பெருமை அப்படின்றத நம்ம உணர்வோம், ரைட். கடவுள் வெளிப்படுத்தும் பொழுதுதான், தன்னுடைய வார்த்தையில எனக்கு சொல்லும் போதுதான் நான் வீண் பக்தி, வெளிப்படையான பக்தியான காரியத்தை இவங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு நம்ம விலகி கொள்ளுவோம். கடவுள் வெளிப்படுத்தும் பொழுதுதான் நான் கண்டு கொள்ளுவேன், ரைட், நான் என்னுடைய சுயநலத்துக்காக இதை நான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறேன், எனக்காக, ரைட், என்னுடைய மேன்மைக்காக நான் செய்து கொண்டிருக்கேன்னு சொல்லி அப்பதான் விளங்கிக் கொள்வோம் அன்பானவர்களே. எனவே இவை எல்லாவற்றையும் கடவுள் எங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, ரைட், இப்ப யாரும் எங்களை பார்த்து நீ பெருமைக்காரன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரைட், அவங்களுக்கு எதிர்த்து நம்ம பேசுவோம், நீங்க ரொம்ப யோக்கியம், நீங்க போங்கன்றோம் நம்ம இல்லையா, ரைட். அதாவது நீங்க ரொம்ப பொய் பக்தி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன யோசிப்போம், எங்களுடைய பக்தி எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிடுவோம் இல்லையா, ரைட். ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் அன்பானவர்களே, உண்மையாக நான் கடவுளுக்குள்ள போலியான ஒரு பக்தி உடையவனா இருக்கிறேனா, அல்லது உண்மையா தாழ்மையா இல்லாம பெருமை உள்ளவனாக இருக்கிறேனா என்பதை நான் என்னை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கடவுள் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைகளாக, சூழ்நிலைகளாக அவர்கள் இருக்கலாம். எனவே அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நான் யோசிக்கணும், கடவுள் என்னை பரிசுத்தம் பண்ணுகின்ற கர்த்தர், அவருக்கூடாக இந்த அவருடைய அனுமதியோடு இந்த காரியம் எனக்கு வருகிறது என்பதை உணர்ந்து நான் நன்றியோடு அவருக்கு நம்ம எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் எங்களை பரிசுத்தம் பண்ணுகின்ற கர்த்தர். கடைசியா நாங்க பார்க்கிற காரியம் என்ன, இந்த 2 வசனத்தில் நாங்க வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அப்ப இந்த பரிசுத்தமாகிற காரியத்துல இப்ப கடவுள் எங்களை உணர்த்தும் போது நான் என்ன செய்யணும், அவருக்கு ஒத்துழைப்பு வழங்குறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆமா ஆண்டவரே, இப்படியான காரியங்கள் எனக்குள்ள இருந்திருக்குது, ரைட், இனிமேல் நான் அதுல இருந்து வெளியாகி நான் அந்த காரியத்தை செய்யாத படிக்க உமக்குள்ள வளர்றதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாங்க அந்த பரிசுத்தத்தை வளரும்படி எங்களுக்கு கொடுக்கணும் அன்பானவர்கள். இது எங்களுடைய அனுதின வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்க எங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படி நாங்களும் செயல்பட வேண்டியவங்களா இருக்கிறோம் என்பதை அந்த வசனம் எங்களுக்கு சொல்லித்தரு. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அசூசி நம்மை நீங்க எங்களை சுத்திகரித்துக் கொண்டு நாங்க செயல்படணும், ரைட். அப்ப எங்களுக்குன்னு சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிறிஸ்தவ ஒழுக்க நியமங்களின் படி, கடவுளுடைய வார்த்தையின் படி, ரைட், எங்களை உட்படுத்தி கொண்டு செயல்படுத்தணும். அதான் சொன்னார் யாரு, அப்போஸ்தலனாகிய பவுல், ரைட். எனக்கும் முடியும், என்னது, ஒரு ஸ்திரீனுடைய கைகளை பிடிச்சு கொண்டு ஊரா சுத்தி வாரத்துக்கு எனக்கும் தெரியும், ரைட். ஆனா நான் என்ன செய்யறேன்னு சொல்றாரு அவரு, என்னுடைய சரீரத்தை நான் அடக்கி ஒடுக்கி கொள்ளுகின்றேன். எதுக்கு அப்படி சொல்றாரு? நான் கடவுளுக்குள்ள வளர்றதுனால, பரிசுத்தத்துல வளரும்படி நான் அந்த தெய்வ பயத்தோடு அதை செய்யறேன் என்பதை அங்க அவர் வெளிப்படுத்ததை நாங்க பார்க்கிறோம், ரைட். ரோமர் 12:1 வாசிக்கிறோம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பல பாடல் பாடி நாங்கள் தேவனை ஆராதிக்கலாம், பல பிரசங்கங்கள் செய்து ஆராதிக்கலாம், வித்தியாசமான முறைகள்ல தேவனை ஆராதிக்கலாம், ரைட், எல்லாமே செய்யலாம். ஆனா ஆண்டவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஆராதனை என்னது? அவருக்கு பிரியமான ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுக்கணும், ரைட். அதாவது அந்த பரிசுத்தத்துல வளரும்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்க ஒப்பு கொடுக்கணும், ரைட். அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர். எங்களை பரிசுத்தமாக்கும்படி அவர் எங்களை சிட்சிப்பார்.
எங்களை பரிசுத்தமாக்கும்படி அவர் எங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். எங்களை பரிசுத்தமாக்கும்படி கடினமான காரியங்களை எங்களுக்கு அனுமதிப்பார். எகிப்திலிருந்து மக்களை அந்த கடினமான பாதையில் நடத்தின மாதிரி, ரைட்? எங்களை பரிசுத்தமாக்கும்படி சில குறைவுகளை, சில ஏமாற்றங்களை, சில தோல்விகளை, சில கடினமான சூழலை கடவுள் எங்களுக்கு அனுமதிப்பார். அந்த சந்தர்ப்பத்துல நம்முடைய யோசனையில வர வேண்டியது, கடவுள் என்னை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர். அவருடைய ரத்தத்தை சிந்தி ஒரே தடவையில என்னுடைய பாவங்களால் என்னை கழுவி எனக்கு ரட்சிப்பை கொடுத்து என்னை நீதிமானாக்கின கர்த்தர் நான் பரிசுத்தமாகும்படி என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி செய்து அந்த பரிசுத்தத்துல தேவனுடைய குணாதிசயத்துக்கு ஒப்பாக வளரும்படி எனக்கு உதவி செய்கின்ற கர்த்தர் என்பதை உணர்ந்து நாங்க செயல்பட வேண்டும் அன்பானவர்களே. எனவே இந்த அருமையான கர்த்தர், என்னை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர் ஜெகோவா மெக்காடேஷ் என்ற அந்த தேவன் எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறார். அப்ப இந்த காரியங்கள் எங்களுக்கு என்னத்தை வெளிப்படுத்துன்னு சொன்ன அன்பானவர்களே, அவர் எங்கள் மீது அவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டோம், கிறிஸ்தவன் ஆகிட்டோம், அப்படியே வளர்ந்து பரலோகம் கிடைச்சிரும் அப்படின்னு போறதுக்கு எங்களை வைக்காம நாங்க தேவனுடைய குணாதிசயத்துல வளரணும் என்று அவர் எங்களை அனுதினமும் பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தராக எங்களோடு கூட இருக்கின்றார். தேங்க்யூ. நல்லது. இந்த நேரத்திலும் கூட சிறிய நேரம் எடுத்து நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய தன்மைகள்ல நான் கற்றுக்கொண்ட காரியங்களை சுருக்கமா பகிர்ந்து கொள்வோம். தேங்க்யூ. பாஸ்டர் கேக்குதா பாஸ்டர்? ரொம்ப நல்ல ஒரு ஸ்டடிஸ் பாஸ்டர். ஏன்னா இத்தனை வருஷமா இப்படி ஸ்டடிஸ் உண்மையில ஒரு நல்ல ஒரு பக்கத்தை சொல்லி கொடுத்தீங்க பாஸ்டர். அதுக்கு தேங்க்யூ. முக்கியமா அந்த இருபுறம் அந்த கருப்பு அந்த பட்டயம், அது நான் நிறைய பேர் நிறைய அர்த்தங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தை சொல்லி கொடுத்தீங்க பாஸ்டர். அடுத்து உண்மையில நாங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்க ரட்சிக்கப்படுறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுறோம். ஆனா அதுல மெயின் விஷயம் வந்து அந்த பரிசுத்தமாக்குதல். ஏன்னா அனுதினமும் நாங்க அதை செய்யணும். அப்பதான் நாங்க கடவுளோட எங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல நாங்க இருக்கலாம். அப்ப நாங்க அதுக்கு சில நேரம் எங்களை ஒப்பு கொடுக்கறது ரொம்பவே குறைவு. அப்ப நான் உண்மையில இன்னைக்கு உணர்த்தப்பட்டேன். நாங்க அந்த நீங்க சொன்ன மாதிரி நாங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த அந்த ஒரு இதோட இருப்போம். அந்த கடவுள காரியங்கள் இப்படி செய்யக்கூடாது, அந்த காலடைவுல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைதானா. நீங்க சொன்ன மாதிரி நாங்க அதை கடவுள் எங்களை அனுதினம் பரிசுத்தப்படுத்த ஆயத்தமா இருக்கா. நாங்க அதுக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கறது இல்லை. அதுக்கு ஒரு சரியான அந்த மனசுல யோசிச்சு செய்யறது இல்லை. அப்ப நாங்க நிறைய பேர் நாங்க சும்மா உலகத்தோடே போய்கொண்டிருக்கிற மாதிரி இருக்கான். இந்த இடத்துல வச்சுதான் நாங்க யோசிக்கணும், எங்கட கடவுள் எங்களை ஏன் பிரிக்கிறாருங்கிறதுல மீனிங் இன்னைக்கு உண்மையில நல்லா இருந்துச்சு பாஸ்டர். அதனால கருத்தா சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச் பாஸ்டர். தேங்க்யூ. உண்மை நாங்க அதிகமா யோசிக்கிறது, நாங்க ஆராதனையோட நம்ம விஷயத்த முடிச்சிடறோம். ஆனா நம்முடைய அனுதின வாழ்க்கையில இந்த காரியத்தை கடவுள் செயல்படுத்துகிறார் என்பதை நாங்க பார்த்தோம். தேங்க்யூ. வேற யாரும்? தேங்க்யூ பாஸ்டர். ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு இன்றைக்கு வேத படிப்பு. முக்கியமா பரிசுத்தத்தை பத்தி சொல்லி கொடுத்தீங்க. விசேஷமா அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு சொல்ல போனா தேவனுடைய வார்த்தையை தான் அது மெயின்படுத்துது. அப்ப அந்த வார்த்தை வந்து விசேஷமாக நான் யாருன்றதை காட்டுதுன்னு சொல்லி சொன்னீங்க. இந்த பட்டயம் வந்து அடுத்தது வந்து அது கடவுள் யாருன்றதையும் காட்டுதுன்றது எங்களுக்கு தெளிவாகுது. முக்கியமா நான் யாருன்றத உணர்ந்ததான் என்ன படிச்ச கடவுள் யாருன்றது என்னால உணர முடியும். அப்ப நான் யாருன்றது உணர்ற நேரம் நான் ஒரு பாவி, நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நான் இப்படி பாவத்துல மறைச்சிருக்கிறேன், என்னை யாரோ மீட்டுக்கொள்ள வேண்டும், என்னை என்னாலே மீட்டுக்கொள்ள முடியாது. அப்ப என்னை மீட்டுக்கொள்ற ஒருவர் தேவை என்ற நேரத்துல நான் அதை கடவுளை நோக்கி பாக்குறது அந்த காரியங்களுக்கு அமையுது. அப்ப நான் யாருன்றது அது எனக்கு காட்டுது, அதே நேரம் என்ன கடவுள் யாருன்றது அது எனக்கு காட்டுறதா இருக்கு. அந்த விஷயத்துல எனக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. அப்ப நான் யாருன்றது விளங்கி கொண்டாதான் கடவுள் யாருன்றதை என்னால விளங்கி கொள்ள முடியும். சில பேர் இன்னைக்கு நான் யாருன்றதை நாங்க மறந்துதான் வாழ்றோம். நான் எப்படி வந்தோம், என்ன நிலைமை, கடவுளுக்குள்ளால நான் எப்படி இவ்வளவு நிலைமைக்குள்ள
கடவுள் என்ன வழிநடத்தி வந்தாருன்றத சில வேளை நாங்க மறந்துடுவோம், இல்லைன்னா கடவுளே மறந்துடுவோம். அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டியும் நாங்கள் அனுதினமும் பரிசுத்தமாக்கப்படுகிற பொழுது அது எங்களை கடவுள் யாருன்றது எங்களுக்கு மெயின் அது உணர்த்துது. அப்ப நான் எவ்வளவு அந்த கடவுளை அண்டி வாழ வேண்டும், அவருக்குள்ளத என்னுடைய பாதுகாப்பு இருக்கிறது, உலகத்துல என்னுடைய பாதுகாப்பு, கடவுளுக்குள்ளத என்னுடைய பாதுகாப்பு இருக்கிறது நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆகவே அந்த பரிசுத்தமாக்குதல் கிருகியை தொடர்ந்து நடைபெற வேண்டியது ஒன்றா இருக்குது. ஆகவே அது கடவுளுடைய வார்த்தையின் ஊடாக நடக்கிறது. அந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு வேதம் சொல்லுது. அப்ப இவ்வளவு காரியங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருந்தது. தேங்க்யூ பாஸ்டர், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. நம்முடைய குடும்பங்கள் அந்த பரிசுத்தத்துல வளரும்படியாக நாங்க எப்போதும் ஜெபிக்கணும், நம்முடைய சர்ச் குடும்பங்கள். தேங்க்யூ. வேற யாரும்? பாஸ்டர், அருமையான வேத பகுதி. நாங்களே ஆராய்ந்து பார்க்கறதுக்கு உதவுது இந்த வேத பகுதி பாஸ்டர். நாங்க எந்த நிலைமையில இருக்கிறோம்னு தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அநேக தடவைகள் அநேக கடினமான சூழ்நிலைக்குள் நான் போயிருக்கிறேன் பாஸ்டர். போற நேரம் கடவுள் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, அவர் மாத்திரமே உண்மையானவர், அவருடைய அன்பு மாத்திரம் எப்பயும் மாறாதுன்னு உணர்த்தி இருக்கிறாரு. அதே போல பாஸ்டர், நான் இதுவும் பரிசுத்தமாக படலைன்னு நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தை மூலம் பிரோஜனமா இருந்துச்சு. என்னை பரிசுத்தமாக்கி கொள்றதுக்கு தேவன் தாமே என்னை பரிசுத்தமாக்கி கொள்ள இந்த வார்த்தை மூலம் உதவி செய்ய. தேங்க்யூ. நாங்க எல்லாருமே அந்த பரிசுத்தத்துல வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். யாருமே நம்ம பூர்ணமான பரிசுத்தவான்கள் இல்லை. எனவே சுமித்ரா சொன்ன மாதிரி நாங்க அந்த பரிசுத்தத்துல வளர கடவுள் எங்களுக்கு உதவி செய்யறார். நாங்க அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கி தேவனோடு இருக்கிற அந்த உறவுல நாங்க தொடர்ந்து வளர கடவுள் எங்களுக்கு பலன் தருவாரா. ரைட், வேற யாரும்? பாஸ்டர் கேக்குதா? கேக்குதா? உண்மையிலே அருமையான பகுதி பாஸ்டர். அதுல பாக்குற நேரம் பாஸ்டர் அந்த விளக்கப்படுத்தினீங்க. அந்த நாங்க லேவியராகமும் 20 முதல் அதிகாரத்துல இருந்து அந்த 20வது முதல் வசனத்துல இருந்து பாக்குற நேரம் கடவுள் அந்த அந்த மக்களுக்கு சொல்ற ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த பாஸ்டர் விளக்கப்படுத்தின மாதிரி கர்த்தர் அந்த உங்களை கொண்டு வந்த தேவன், அதை படைச்ச தேவன் சொல்றதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்க வேணும்னு சொல்ற நேரம் அவருடைய அந்த சில காரியங்களை சொல்ற நேரம் இப்ப நாங்க அநேகமா அந்த வேத பாரக பரிசேர் மாதிரி தான் அநேகமா நடந்து கொள்றோம். சில நேரங்கள்ல எங்களோட சாக்கிரமந்தங்கள்ல சில நேரம் நாங்க சொல்றது எங்களுடைய உடை, மற்றது எங்களுடைய காரியங்கள், ஆராதனை, அதுங்கள்ல தான் நாங்க எங்களுடைய பரிசுத்தத்தை காட்ட பாக்குறோம். ஆனா பாஸ்டர் உண்மையில சரி நல்லா விளக்கப்படுத்துறீங்க. கடவுளுடைய தன்மையும் எங்களுக்குள்ள இருக்க வேணும். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி அவர் தம்மை வெளிப்படுத்தினாரோ அந்த வெளிப்பாடு அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ற பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் எங்களை பரிசுத்தமா இருக்க சொல்லுகிறவர் எப்படி இருக்க வேணும்னு சொல்லி காட்டியிருக்கிறாரு. சில நேரங்கள்ல எங்களுக்குள்ள இருக்கிற அந்த முரட்டாட்ட தன்மைகள், அந்த பொறாமை, எல்லா காரியங்களும் பார்க்கிற நேரம் சில நேரம் நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள்னு எங்களுடைய நடத்தையினால சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல அந்த வேத பரிசையை போல நாங்க எங்களை நீதிமான்களா காட்ட முடியாது கர்த்தருக்கு முன்பாக. அப்படி பார்க்கிற நேரம் உண்மையிலேயும் நாங்க அவருடைய கிருபையினால நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம் என்பதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு வரப்பிரசாதம். அதன் மூலம் எங்களை நாங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளறதுக்கு எந்த நேரமும் நாங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுடைய நீதியை நாங்க கர்த்தருக்கு முன்பா வைக்க கூடாது. எங்களுடைய அந்த எங்கள் பலவீனங்களை கர்த்தர் பார்க்கிற நேரத்தை அவர் எங்களை தூக்கி எடுத்து எங்களை பலவீனத்துல பலப்படுத்துற கர்த்தர் தான் உண்மையான எங்களுக்குள்ள இருக்கிறான்னு நான் தெரிஞ்சு கொள்ளணும் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். ஓகே, தேங்க்யூ. உண்மையா நாங்க அருள் சொன்ன மாதிரி அன்புல, அந்த கீழ்ப்படிவுல, தாழ்மையில நாங்க அனுதினம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். கடந்த வருடம் எப்படி இருந்தேன் அதே மாதிரி இன்னும் இருப்பேன்னு சொன்னா அதுல அர்த்தம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நான் வளர்கின்ற அந்த வளர்ச்சி இருக்குதா என்பதை நாங்க ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்குள்ள எங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். அந்த குணாதிசயத்துல அந்த வளர்ச்சி எங்களுடைய வாழ்க்கையில இருக்குதா என்பதை நாங்க ஆராய்ந்து பார்க்கணும். தேங்க்யூ. வேறு யாரும்? ஆசீர்வாதமாக இருந்தது பாஸ்டர் இந்த பகுதி. நாங்க இவ்வளவு நாள் நினைச்சு கொண்டிருந்தது பரிசுத்தமாகுதல்னு வேற வேற மீனிங்ல தான் எடுத்துக்கொள்வோம். உண்மைக்குமே இன்னைக்குதான் அதுன்ற அர்த்தம் சரியா புரிஞ்சிச்சு. அதோட ஃபர்ஸ்ட் இந்த எங்களோட வாழ்க்கையில சோதனைகள்ல நேரம் நாங்க பரிசுத்தமாக்கப்படுறோன்றது
நல்ல கிளியரா இன்னைக்கு விளங்கிச்சு பாஸ்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அக்கா. அது பெரிய ஒரு உண்மை. எங்களுக்கு கடவுள் சோதனை கூட அனுமதிக்கிறது கூட எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக என்பதை வேதம் எங்களுக்கு சொல்லி தருது. தேங்க்யூ. வேற யாரும் இருக்கிறீங்களா? ரைட். அப்படி இல்லாத பட்சத்துல நாங்க ஜெபித்து இந்த நேரத்தை நாங்க நிறைவு செய்யலாம். எங்களுக்கு இன்னொரு 10 நிமிடத்துல அல்லது 5 நிமிஷத்துல கரண்ட் போயிடும். அதுக்கு முதல் நாங்க நிறைவு செய்துருவோம். நான் கேட்கிறேன் அருள் கிட்ட, அப்ப நீங்க தயவா ஜெபித்து இந்த நேரத்தை நிறைவு செய்யும்படியாக. ஜெபிக்கும் பொழுது தயவா மயில் வாகனம் அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்காகவும் தயவா ஜெபிக்க சுருக்கம். தேங்க்யூ. ஜெபம் செய்வோம். உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தேவனே, உங்கள் பரிசுத்தத்தின் தேவனே, உங்களோடு ஆண்டவரே வாசம் செய்கிற அருமையான தேவனே, நன்றி சொல்கிறோம் சாமி. தேவனே, உங்களுடைய வார்த்தை மூலம் நீர் எங்களை ஆண்டவரே வேறு பிரிக்கிறவராக எங்களை ஆண்டவரே காட்டியிருக்கப்படி ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. தேவனே, உங்களுடைய சதைகள் அல்ல சுவாமி, எங்களுடைய ஆண்டவரே இருதயத்தின் ஆண்டவரே எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆண்டவரே உமக்காக வேறு பிரிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் சுவாமி. தேவனே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு என்ன நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறீர்கள் சுவாமி, அந்த நோக்கம் ஆண்டவரை நிறைவேற தேவனே நீர் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செயற்படுகிற கர்த்தராக இருக்கப்படி ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தேவனே, விசேஷமாக தேவனே நீர் ஆண்டவரே அந்த பரிசுத்தத்துள் ஆண்டவரே அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தராக இருக்கு சுவாமி. தேவனே, எங்களையும் ஆண்டவரே அதற்குள் அழைக்கிற கர்த்தராக இருக்கிறபடியால் தேவனே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு ஆண்டவரே உம்முடைய தன்மைகளை நாங்கள் ஆண்டவரை தரித்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கும் சுவாமி. தேவனே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விட எங்களுக்கு சிறந்த உதாரணம் இல்லை சுவாமி. ஆண்டவரே, அவர் மூலமாக ஆண்டவரை அநேக காரியங்களை போதனைகளாக நாங்கள் பெற்றிருக்கோம் சுவாமி. தேவனே, அவருடைய வழி ஆண்டவரே நீர் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே வழிகாட்டுகிற ஒரே ஜீவனுள்ள வழியாக எங்களை மாற்றியிருக்கப்படி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக கூட நன்றி சொல்கிறோம் சுவாமி. விசேஷமாக தேவனே திரு மயில்வாகனம் அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்க இந்த வேலையிலே சுவாமி தன்னுடைய சுகவீனத்தினால் பலவீனத்தினால் ஆண்டவரே அவர் வேதனைப்படுகிறார் என்றால் சுவாமி நீர் தாமி சுவாமி அவர் கூட இருந்து அவரை வழிநடத்த வேண்டுமா அப்படி ஜெபிக்கிறோம். தேவனே, கட்டில் ஆண்டவரை கட்டு வேலையிலே சுவாமி எங்களுக்காக கரம் கொடுக்கிற கர்த்தரே நீர்த்தாமை சுவாமி அவர் பக்கத்திலிருந்து அவரை ஆறுதல் படுத்த வேண்டுமா அப்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனே, வைத்தியர்கள் கொடுக்கும் மருந்துகள் மூலமாக ஆலோசனை மூலமாக ஆண்டவரே அவருடைய நோய் சுகப்பட்டு ஆண்டவரை வீடு திரும்ப நீங்கள் கிருபை காட்டுங்கள் ஆண்டவரே. இது மாதிரி நிலைமையிலே அந்த குடும்பத்தை நீர் நினைவு கூற வேண்டுமா அப்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்திலே இருக்கிற அந்த ஆண்டவரே போராட்டங்களை ஆண்டவர் நீர் அகற்றி ஆண்டவரே அந்த சமாதானத்தை நீர் அங்கே வைக்க வேண்டுமா அப்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் அந்த வீட்டிலே இருக்க வேண்டுமா அப்படி ஜெபிக்கிறோம். ஆறுதலின் கர்த்தரே நீர் தாமே சுவாமி அந்த அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டுமா அப்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய போதகரை கூட உம்முடைய கரங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அவர் மூலமாக அநேக காரியங்களை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புதுப்பிப்பதற்கு ஆண்டவரே அநேக காரியங்களை நீர் கொடுக்கிறபடி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தேவனே, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே. நல்ல பலத்தை கொடுத்து ஆண்டவரே உமக்குள் உம்முடைய கரங்களுக்குள் அவரை வைத்துக் கொண்டு ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்வேன் பிடிச்சு வைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவே, ஆமென். தேங்க்யூ. அடுத்த வாரம் சந்திப்போம்.